நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, காரியத்தை மறைப்பது தேவனுடைய மகிமை, அவற்றை ஆராய்வது ராஜாவினுடைய மகிமை என்று. இதில் என்னது கூறப்படுகிறது? ராஜாவென்றால் யார்? நீங்களும் நானும். தேவன் எங்களுக்கு சொல்லுகிறார், ராஜாக்கள் ராணிகள், உங்களை நான் ராஜாக்களாக அழைத்திருக்கிறேன் என்று. அதாவது தேவனுடைய வார்த்தையிலே தேவனுடைய சத்தியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. சில காரியங்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதை நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். வார்த்தை சொல்லப்படுகிறது, நாங்கள் தேவனுடைய வார்த்தை ஒரு புதையலை போல் தோன்றி ஒரு பொக்கிஷத்தை பெறுவதைப் போல நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. நீங்களும் நானும் இன்று தேவனுடைய வார்த்தையை ஒரு பொக்கிஷத்தை புதையலை போல் நாங்கள் தேடுகிறோமா? வாசிக்கிறோமா? அதன் சத்தியத்தை தியானிக்கிறோமா? நாங்கள் தேடுகிறோமா? நாங்கள் புதிய ஏற்பாட்டிலே காண்கிறோம், இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சில உவமைகள் மூலமாக சில சத்தியங்களை சொல்லுகிறார். ஆனால் சீஷர்களுக்கு கூட அந்த பரலோக சத்தியங்கள் விளங்கிக் கொள்ள முடியாமல் போனது. உவமைகள் என்று சொல்லும் பொழுது பரலோக சத்தியங்களை பூலோகத்தில் நடக்கிற ஒரு காரியத்தின் மூலமாக வெளிப்படுத்துவது, அவற்றை கூட சீஷர்களுக்கு அதை விளங்கிக் கொள்ள முடியாமல் போனது. நாங்கள் இன்று தேவனுடைய சத்தியங்களை விளங்கிக் கொள்கிறோமா? அவற்றை தேடுகிறோமா? தியானிக்கிறோமா? நாங்கள் ஒரு வார்த்தையை வாசிக்கிறவர்களாக இருப்போம், தேவனுடைய சத்தியத்தை தியானிக்கிறவர்களாக இருப்போம். அப்பொழுது நாங்கள் சத்தியத்தை கண்டடைவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.